வணக்கம். தமிழக அரசு, காவல்துறையே, இந்த 5 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் பல குற்றங்கள் சொல்லவே முடியாத அளவுக்கு இருக்கிறது. இந்த குற்றத்திற்கு முதல் காரணம் தமிழக அரசும் முதலமைச்சரும் பொறுப்பேற்க வேண்டும். போதைப்பொருள் கலாச்சாரம் இங்கு எளிதாக கிடைக்கிறது. கஞ்சா, போதை மாத்திரை, போதை ஊசி, அதே மாதிரி மது இங்கு எளிமையாக கிடைக்குது. இதை இல்லை என்று இந்த அரசாங்கம் சொல்லுங்கள். நாங்கள் அரசாங்கத்திற்கு முழு சப்போர்ட்டாக இருக்கிறோம். இப்போது இந்த நெல்லை நாங்குநேரி பகுதிகளில் 9 நபர் கொண்ட கூலிப்படைகள், இவர்கள் என்னண்டா தொடர்ச்சியாக அப்பாவி மக்களை கொலை செய்வது. இது எதனால் இப்படி நடக்குது என்றால், ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நபர்கள், சொந்த ஜாதியை பெருமையாக பேசக்கூடியவர், எங்களை தவிர எவரும் முன்னேறி விடக்கூடாது, நாங்கள் மட்டும்தான் இந்த நாட்டை ஆள வேண்டும், நாங்கள் மட்டும்தான் இந்த நாட்டில் வாழ வேண்டும், எங்களுக்கு கீழ்தான் மற்ற சமுதாயம் பயந்து வாழ வேண்டும், அடிமையாக வாழ வேண்டும் என்ற ஒரு ஜாதி வெறி கூட்டம் பிடித்த தலைவர்கள் இருக்கிறார்கள். இந்த ஜாதி வெறியை தூண்டுகின்ற தலைவர் யார் என்பது எல்லோருக்கும் தெரியும். இவர்களுக்கு வேலை என்னண்டா தன்னுடைய சாதியை பெருமை பேசுறது. நாங்கள் தான் ஆண்ட பரம்பரை, நாங்கள் தான் உயர்ந்த ஜாதி, எங்களை கண்டால் பயப்பட வேண்டும். இங்கே இருக்கிற தமிழ் சமுதாயத்தை தொடர்ச்சியாக கொலை செய்து கொண்டிருக்கும் ஒரே ஒரு குறிப்பிட்ட ஆதிக்க ஜாதி வெறி பிடித்தவர்கள் தான். அவர்களுடைய நோக்கம் என்னண்டா, அதிமுகவிலும் நாங்கள் தான் அதிகாரத்தில் இருக்க வேண்டும், திமுகவிலும் நாங்கள் தான் அதிகாரத்தில் இருக்க வேண்டும், பாஜகவிலும் நாங்கள் தான் அதிகாரத்தில் இருக்க வேண்டும், காங்கிரஸிலும் நாங்கள் தான் அதிகாரத்தில் இருக்க வேண்டும், நாம் தமிழர் கட்சியிலும் நாங்கள் தான் அதிகாரத்தில் இருக்க வேண்டும், வெற்றி கழகத்திலும் நாங்கள் தான் அதிகாரத்தில் இருக்க வேண்டும். இதற்காக அந்த சொந்த சமுதாயத்தை உள்ள இளைஞர்களை மது, போதை, கஞ்சாவை வாங்கி கொடுத்து அவர்களை ரவுடிகளாகவே, அவர்களை கல்வி, வேலைவாய்ப்பு, அரசியலில் முன்னேற்றுறதுக்கான வழி இல்லாமல் அவர்களை கூலிப்படைகளாகவே உருவாக்குறது. நீங்கள் நல்லவன் பின்னாடி 4 பேர் தான் போக. இந்த கஞ்சா விற்கிறவன், இந்த கொலை பண்ணுறவன், இந்த கூலிப்படையாக இருக்கிறவன், இவன் பின்னாடி லட்சக்கணக்கான மக்கள் பின்னாடி போவாங்க. ஏன்டா அவன் தீரமாக பேசுவான். எவனையும் வெட்டுறா, எந்த ஜாதிக்காரனையும் குத்துறா, நம்மளை கண்டா எந்த ஜாதிக்காரனாக இருந்தாலும் பயப்படணும். இதை சொல்லி கொடுக்குற அயோக்கிய பயில யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாதி வெறி பிடிச்ச தலைவர்கள் தான். இன்னைக்கு அந்த கூலிப்படை தலைவர்கள் எப்படி பண்ணுறாங்கன்னா, ஒரு சொத்தை அபகரிக்கிறது, அந்த சொத்துக்கு பஞ்சாயத்துக்கு வரேன்னா அவனை வெட்டுறது, அது போக அதை ஒரு தொழிலாக வச்சுக்கிறாங்க. இந்த கூலிப்படையோட தலைவரை தூக்கி பிடிக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகள். அது அதிமுக காரனாக இருக்கட்டும், திமுக காரனாக இருக்கட்டும், பாஜக காரனாக இருக்கட்டும், காங்கிரஸ் காரனாக இருக்கட்டும், எவனா வேண்டாலும் இருக்கட்டும், அவன் தான் இந்த கூலிப்படையோடைய தலைவரை தூக்கி பிடிப்பான். அவனுக்கு பிறந்தநாள் கொண்டாடுவேன், அவனுக்கு நோட்டீஸ் அடிப்பான், அவனை எல்லாம் ஓட ஓட விட்டு விரட்டி சுட்டு கொள்ளாமல் அவனை தூக்கி பிடிச்சி கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த தமிழ்நாட்டில். தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஜாதி கலவரம் அதிகரித்து கொண்டிருக்கு. இதுக்கு காரணம் முழுக்க முழுக்க திராவிடம், திமுக தான் பொறுப்பேற்க வேண்டும். வேற எந்த மாநிலத்திலும் ஜாதி பிரச்சனையே இல்லை. அங்கே சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தால் கூட அது அவ்வளோவா வெளி உலகத்துக்கு தெரியாது. ஆனால் இங்கே இருக்கிற ஜாதி பிரச்சனை மோசமான ஜாதி. அது இந்த ஆதிக்க ஜாதி வெறி பிடிச்ச அயோக்கிய பயில்கள் இருக்கிறாங்க. அவன் என்ன பண்ண தெரியுமா, அவங்க சமுதாயத்துக்குள்ளே ஒற்றுமையாக இருக்க மாட்டேன், அவனே பல கட்சி வச்சிருப்பான். ஆனால் அவனுக்கு தேவை என்ன தெரியுமா, ஜாதியை தூண்டி விடணும். சொந்த ஜாதிக்காரனே திருடனா, கொலைகாரனா, கொள்ளைக்காரனா, ரவுடியா, கூலிப்படையாக உருவாக்குவாங்க. அதுபோக பிற சமுதாயத்துக்காரனா இவன் என்ன பண்ணு 500, 1000 கொடுத்து அவனையும் ரவுடிகளாகவும், திருடனும், கொலைக்காரனை உருவாக்கணும். இவன் தானும் கெட்டு அடுத்தவனையும் கெடுக்கிற அயோக்கிய பயிலுக்கு தான் அந்த ஆதிக்க ஜாதி வெறி பிடித்தவர்கள். இது தமிழக அரசு உடனடியாக சில அமைப்பு கட்சிகள் அந்த ஜாதி வெறியை தூண்டுற தலைவர்களை என்கவுண்டரில் போடணும்.
உண்மையிலே என்கிட்டையெல்லாம் சட்டம் இருந்துச்சு, நான்லாம் முதலமைச்சராக இருந்துச்சுன்னா ஒரு 10 நாள் இல்லை 10 நாளில் எவன் இந்த கூலிப்படைக்கு தலைவன், எவன் இந்த கஞ்சா விற்கிறேன், மது விற்கிறேன், போதைப் பொருளை விற்கிறேன், எவன் இந்த கிட்னியை திருடுறேன், எவன் அடுத்தவனோட சொத்தை கொள்ளையடிக்கிறேன்னா 10 நாளில் நம்மளை பூராத்தையுமே சுட்டு தள்ளிடுவோம். என்கவுண்டரில் மனித உரிமை ஆணையமே கேட்டாலும் நாங்கள் பதில் சொல்லிடுவோம். இவர்களால் இந்த மக்கள் நிம்மதியாக வாழ முடியல. தமிழ்நாட்டில் வாழ்கிறதுக்கே மக்களால் முடியாமல் தான் கடைசியாக இதை நாங்கள் கையில் எடுக்கிறோம். பெண்கள் பாதுகாப்பாக போக முடியல, ஆம்பளையால் பாதுகாப்பாக போக முடியலை, பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு பாதுகாப்பாக போக முடியலை, குழந்தை செல்வங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போக முடியல. இன்னைக்கு கல்லூரி பள்ளிக்கூடம் எல்லா இடத்துலையும் கொலை கொலை கொலை, இந்த ஜாதி கொலை. இதனால் பாதுகாப்பு இல்லை. இந்த தமிழக அரசு உடனடியாக ரவுடிகளையும் கூலிப்படைகளையும் என்கவுண்டரில் சுட வேண்டும். அதுபோல் இந்த ஜாதி வரியை தூண்டி விடுற தலைவர்களையும் என்கவுண்டரில் சுட்டு தள்ளணும். அப்போது தான் தமிழ்நாடு நிம்மதியாக இருக்கும். ஏன்னா இது அதிகமாக தென் மாவட்டங்களில் தான் அதிகமாக ஜாதி வரி பிடிச்ச அயோக்கிய பயிர்கள் இருக்கிறாங்க. அது போன்ற ஈன பிறவிகளால் தான் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிறான், சிறைச்சாலைக்குள்ளே ரவுடி, அவன் திருடன், கஞ்சா விற்கிறவன், போதைப் பொருள் கடத்துறான். அங்கே இருந்துக்கிட்டு அப்பாவி இளைஞர்களை கஞ்சா விற்க விடுறான், போதைப் பொருளை கடத்த விடுறான். கடத்தி அதை வச்சுக்கிட்டு தன்னுடைய சொந்த சமுதாயத்தை வளர்த்துக்கிட்டு இருக்கிறான். திருடுறான், கொள்ளையடிக்கிறான், போதைப் பொருள் கடத்துறான். அதை வச்சு ஜாதிய இயக்கத்தை வளர்க்குறான், அதை வச்சு ஜாதியை வளர்க்குறான். அப்படிப்பட்ட நபர்களை கண்காணிக்கிறதுக்கு இங்கே இருக்கிற காவல்துறை, இங்கே இருக்கிற உயர் அதிகாரிகள் என்ன செய்கிறீங்க? குற்றங்கள் நடப்பதற்கு முழுக்க முழுக்க காரணமே இங்கே இருக்கிற அரசாங்கமும் அரசு துறைகளும் காவல்துறை அதிகாரிகளும் பொறுப்பேற்க வேண்டும். இதற்கு மத்திய அரசும் ஐயா ஜனாதிபதியும் மனித உரிமை ஆணையமும் இதை முன்னெடுத்து தமிழ்நாட்டில் நடக்கும் குற்றங்களுக்கு யார் காரணம் என்பதை தீவிர விசாரணை நடத்த வேண்டும். திமுக ஆட்சி இன்னும் ஒரு 5 ஆண்டுகள் வந்தால் தமிழ்நாடு சுடுகாடாக மாறிவிடும். நாங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் வாழவே முடியாது. தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக இப்போ நெல்லை நாங்குநேரியில் 2 பேரை கொலை செய்தது மட்டுமில்லாமல் 6 பேர் படுகாயமடைந்து ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க. இது போக ஆஸ்பத்திரியில் அட்மிஷனில் இருக்கிற ஒரு பெண் சிவகங்கையில் போய் கொலை பண்ணுறாங்க. அதே மாதிரி எங்கேயுமே இப்போ நடமாட முடியலை. அவ்வளவு கேவலமாக இருக்குது இந்த திமுக ஆட்சி. உடனடியாக ஜாதி வெறி பிடிச்சவனையும் என்கவுண்டரில் சுடணும், இந்த கூலிப்படை ரவுடிகளையும் என்கவுண்டரில் சுடணும். அது உடனடியாக தமிழக அரசும் காவல்துறை முன்னெடுக்க வேண்டும் என்பதை தாய்நாடு மக்கள் கட்சி கோரிக்கை. எந்த ஜாதிக்காரன் தப்பு பண்ணாலும் சரி, சட்ட ரீதியாக என்கவுண்டரில் சுட்டா மட்டும்தான் பயம் இருக்கும். அதை தமிழக அரசு தான் செய்ய வேண்டும்.